பெங்களூரு விமான நிலையத்தில் 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள 37 கிலோ போதைப் பொருட்களுடன் நைஜீரியா பெண்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் கர்நாடக போலீசாரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கைதானவர்கள் 31 வயதான பம்பா பாண்டா மற்றும் 30 வயதான அபிகேட்ஸ் அடோனிஸ் ஆகும். இருவரும் டெல்லியில் வசித்து இந்தியா முழுவதும் போதைப் பொருட்களை கடத்தி வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் டெல்லியில் இருந்து பெங்களூரு விமான நிலையம் வந்தபோது சந்தேகத்தின் பேரில் சோதனை நடத்தப்பட்டது. அவர்களிடமிருந்து 37 கிலோ போதைப் பொருட்களுடன் 4 மொபைல் போன்கள், பாஸ்போர்ட்டுகள், 18,000 ரூபாய் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. போலீஸ் விசாரணையில் இவர்கள் மும்பைக்கு 37 முறையும் பெங்களூருவிற்கு 22 முறையும் போதைப் பொருட்களை விமானம் மூலம் கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாண்டா 2020ஆம் ஆண்டிலிருந்தும் அடோனிஸ் 2016ஆம் ஆண்டிலிருந்தும் தொழில்முறை விசாவில் இந்தியாவில் தங்கியுள்ளனர். 2 ஆண்டுகளாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த விவகாரம் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் போதைப் பொருள் எந்த அளவுக்கு பரவியுள்ளது என்பதை காட்டுகிறது. கர்நாடக போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு இவர்களுக்கு ஆதரவளிக்கும் பின்னணியை கண்டுபிடிக்க முயன்று வருகின்றனர்.